அடுத்து என்ன போட போகிறோன்னா கொஞ்சம் கடல் பாசி, அன்னாசிப்பூ, பட்டை போட்டுட்டோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து 1/2 kg சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, புதினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேனால அதனால் கொஞ்சம் இருந்துச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். அப்புறம் வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அடுத்தது இந்த வெங்காயம் வணங்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன். அது அடுத்தது என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, அதுவும் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த மசாலா வந்து ஆயிலே வேகும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் நல்லா வெங்காயம் சுருங்கி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா சுவையான பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த ஆயிலே வந்துட்டு பிரியாணி மசாலாவும் சில்லி தூளும் போடுறதுனால அது வெந்து வரனால நல்ல பிரியாணி கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வெந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ செய்கிறது வந்து 1/2 kg சிக்கன் பிரியாணி தான். இப்போ கொஞ்சம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்படி வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தீங்களா, கலரே நல்லா ரெட் கலரில் இருக்குது. நம்ம கேசரி பவுடர் எதுவுமே வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவி 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.